ப்ளூடூத். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ளூடூத் டெக்னாலஜிக்கு ஒரு வைக்கிங் கிங்கோட பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? எஸ், ப்ளூடூத் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வயர்லெஸ் டெக்னாலஜி. ஃபோன், ஸ்பீக்கர், இயர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப்ஸ், கார் எக்ஸட்ரா இப்படி நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு கொஸ்டின், ப்ளூடூத்துக்கு ஏன் ப்ளூடூத்னு பேர் வச்சாங்க? 1994 எரிக்சன் கம்பெனி ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டோட மெயின் இன்ஜினியர் ஜாப் ஹாட்சன் அந்த டெக்னாலஜிக்கு டெம்பரவரியாக ஒரு நேம் வேணும்னு கேட்டார். குரூப் டிஸ்கஷன் நடத்தினாங்க. அந்த குரூப் டிஸ்கஷனில் ஒருத்தர் ஹரால் ப்ளூடூத் எப்படி கிங்டம்ஸை கனெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த டெக்னாலஜி டிவைசஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ ப்ளூடூத்துன்னு பேர் வைக்கலாம்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு அதே கொஸ்டின் தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்துச்சு, யார் இந்த ஹரால் ப்ளூடூத், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு நம்ம ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடி போகணும். அப்போ ஒரு வைக்கிங் கிங் இருந்தார். அவரோட பேர் ஹரால் காம்சன். இன்னொன்று தலைவன் பேர் ஹரால் ப்ளூடூத் காம்சன். தலைவன் டென்மார்க்கும் நார்வேலையும் சில சின்ன சின்ன பகுதிகளை ரூல் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் ஸ்காண்டினேவியா ஏரியா ஃபுல்லாக சின்ன சின்ன கிங்டம்ஸ் இருந்துச்சு. கிங்ஸ் எல்லாருமே அதிக லேண்ட் வேணும், பவர் வேணும், ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரிலீஜனும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. சில பேர் ஓல்டு வைக்கிங் காட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, சில பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய வார்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் நம்ம தலைமை உள்ளே போடுறோம். சண்டை போட்டு சின்ன சின்னதாக அந்த எல்லா கிங்டமையும் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ராங்கர் கிங்டமாக க்ரியேட் பண்ணார். அதனால் ட்ரேட் இம்ப்ரூவ் ஆச்சு, கம்யூனிகேஷன் ஈஸியாச்சு, வார்ஸ் கொஞ்சம் குறைஞ்சது. அதனால் அவரை கிரேட் யூனிஃபையர்னு சொன்னாங்க. இதே டைமில் தான் அவர் காமெடியாக ஒரு பேரும் வைக்க ஆரம்பித்தாங்க, ப்ளூடூத்துன்னு. ஆமாம், ப்ளூடூத்துன்றது ஒரு காமெடியான பேர் தான். ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு டார்க் ப்ளூ கலரில் டீத் இருந்துச்சு. அதாவது அதை ஒரு டேமேஜ் டீத்துங்க. இவ்வளோ கிங்டம்ஸை ஒன்றா சேர்க்க தெரிஞ்ச தலைவனுக்கு அவரோட பல்ல பார்த்துக்க தெரில. கிங்டம்ஸை சேர்க்கறதுலே டைம் போயிடுச்சுல்ல. ஸோ இதை வச்சு எல்லாருமே அவரை ப்ளூடூத்துன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக அதுவே அவரோட டேர்மார்க்காக மாறிடுச்சுங்க. ஸோ இந்த கதையை சொல்லி தான் அந்த குரூப் டிஸ்கஷனில் ஒருத்தர் ப்ளூடூத்துன்ற ஒரு பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ டெம்பரவரியாக தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரையை வச்சுட்டு கடைசியாக அது பெர்மனெண்ட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி ப்ளூடூத் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னத்துக்கு? சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ், லேப்டாப், ஸ்பீக்கர், ஏன் கார் கூட எல்லாமே வயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ப்ளூடூத் லோகோ கூட ஹரால் ப்ளூடூத்தை பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணாங்க. லோகோவில் 2 வைக்கிங் சிம்பிள் இருக்குது. H ஃபார் ஹரால், B ஃபார் ப்ளூடூத். இந்த 2 சிம்பிள் கம்பைன் பண்ணது தான் ப்ளூடூத் லோகோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணாலும் 1000 இயர்ஸ் முன்னாடி கிங்டம்ஸை யுனைட் பண்ண ஒரு வைக்கிங் கிங்கோட பேர், அதாவது அவரை கலாய்ச்ச பேர் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க.